கேர்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற பேர்ல பாஜக அரசு கோவிட் காலத்துல எவ்வளவு பெரிய ஒரு ஸ்கேம் பண்ணிருக்கு அப்படிங்கறத திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சாகேத் கோக்லே தன்னுடைய எக்ஸ் வலைதளத்துல பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதாவது பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் மூலமா கிட்டத்தட்ட 50,000 வென்டிலேட்டர்ஸை 2146 கோடிக்கு வாங்கியதாக அரசாங்கம் சொல்லுது. அப்படின்னா ஒரு வென்டிலேட்டரோட விலை சுமார் 4.2 லட்சம். இந்த வென்டிலேட்டர்ஸை அக்வா ஹெல்த் கேர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறாங்க. கவர்மெண்ட்ஸ் வழக்கமா டெண்டர் விட்டு யாரு சீப்பா ப்ரொவைட் பண்றாங்களோ அவங்க கிட்ட தான் வாங்குவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நியூஸ் ரிப்போர்ட்ஸ் பிரகாரம் இந்த அக்வா ஹெல்த் கேர் உடைய சிஇஓ என்ன சொல்றாருன்னா, இவங்க தயாரிக்கக்கூடிய வென்டிலேட்டர் ஒரு வென்டிலேட்டருடைய காஸ்ட் வெறும் 1.5 lakhs அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 1.5 லட்சம் இருக்கக்கூடிய ஒரு வென்டிலேட்டரை அரசாங்கம் எப்படி 4.2 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குச்சு? அப்ப இது மூலமாக எவ்வளவு பணம் டாக்ஸ் பேயர்ஸ் மணி நம்ம கொடுத்த பணம் விரயமாயிருக்கு. இந்த எக்ஸ்ட்ரா பணம்லாம் யாருக்கு போச்சு? இந்த கேள்விகளையும் கேட்கணும். இது மட்டும் இல்ல, இப்படி பெறப்பட்ட 50,000 வென்டிலேட்டர்ல பெரும்பாலான வென்டிலேட்டர்கள் வேலை செய்யல அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஃபால்ட்டியா இருக்குன்னு ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து ரிட்டர்ன் பண்ண செய்திகள்லாம் நாம கோவிட் காலத்துல படிச்சோம். இன்ஃபேக்ட் பாம்பே ஹைகோர்ட் இது சம்பந்தமாக ஒன்றிய அரசு தலையில கூட்டி கேள்வியும் கேட்டாங்க, எப்படி இவ்வளவு வென்டிலேட்டர்ஸ் ஃபால்ட்டி ஆகும்னு. அப்ப யோசிச்சு பாருங்க, 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வென்டிலேட்டரை 4.2 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. அதுவும் வாங்கினது ஒழுங்கா வேலை செஞ்சுதான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அப்போ எவ்வளவு பெரிய ஒரு ஸ்கேம இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் மூலமா இவங்க பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கறத வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க.